சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்ப ராசி லக்னத்தில் தற்போது 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டு காலமாக விரயச்சனியை பாதச்சனியை கடந்து விட்டீர்கள். இது ஜென்ம சனி. ஜென்ம சனி அப்படின்னா வயிற்றுக்கு தான் பிரச்சனை. சரியாக சாப்பிட முடியாது, ஒரே அலைச்சலாக இருக்கும். இரவில் படுத்து தூங்க முடியாது, ஒரே தொல்லையாக இருக்கும். ஜென்ம சனி அப்படின்னா தலையில் உக்காந்துக்கிட்டு கண், காது, மூக்கு, வாயு, பல், தொண்டை இந்த மாதிரி ஒரே பிரச்சனை. தலையில் எப்போதும் தலைவலியாக இருக்கிற மாதிரி, சளி பிடிக்கிற மாதிரி, அடிக்கடி உடல்நிலையில் நோய் நொடி தொந்தரவு வர மாதிரி இந்த கும்பராசி லக்ன அன்பர்களுக்கு தற்போது இருக்கும். ஜென்ம சனியை கடந்து இன்னொரு 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இது எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஜென்ம ராசியில் சனி பகவான் வரும்போது இப்படி தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் நல்ல நிலையில் இருந்தால், உங்கள் லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டின் அதிபதி யாரோ அந்த கிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் நல்ல வலுவோடு இருந்தால் 7.5 சனியும் பாதிக்காது, அஷ்டமச்சனியும் பாதிக்காது, ராகேது நாகதோஷமும் பாதிக்காது. 100க்கு 90% பேருக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வக்கரமோ, அஸ்தங்கமோ, நேசமோ, பகை வீட்டிலையோ, ராகேது செவ்வாய் தொடர்பிலையோ இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கெட்டு தான் இருப்பார். ஏன்னா எல்லோரும் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்து விட்டு பிறக்க போகிறது கிடையாது. எல்லாருமே கலியுகத்தில் பாவத்தின் மேல் பாவம், சாபத்தின் மேல் சாபம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம்தான் சேர்த்து வச்சுட்டு பிறக்கிறார்கள். அதனால் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 100க்கு 5 பேரோ 10 பேர் ஜாதகத்தில் தான் நல்ல நிலையில் இருக்கும். அதனால் 7.5 நாட்டு சனியில் எல்லோருக்குமே கஷ்டம் இப்படி தான் இருக்கும். ஜென்ம ராசியில் ஜென்ம சனியாக சனி பகவான் கடந்து கொண்டிருக்கும் போது கும்பராசி என்பர்கள் நிதானமாக எச்சரிக்கையாக கடப்பது நல்லது. வண்டி வாகன போக்குவரத்தில் நிதானமாக போகணும். இப்போ அதிகாரத்தையும் ஆணவத்தையும் உங்களுடைய பணபலத்தையும் காமிக்காமல் இருப்பது நல்லது. வண்டி வாகன போக்குவரத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளணும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே 2025ஆம் வருடம் மே மாதம் வரை ராகு சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு ராகு கேது சர்ப்ப தோஷம் உண்டு. கோச்சாரத்திலே 2வது வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் விரயத்திலும் இந்த 3 வீடுகளில் ராகுவோ கேதுவோ கடக்கும்போது ஏறத்தாழ ஒரு 4.5 ஆண்டு காலம் இந்த சர்ப்பதோஷ பிடியில் ஒரு மனிதன் படுற பாடு 7.5 நாட்டு சனியை விட கொடுமையாக இருக்கும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே 2025ஆம் வருடம் மே மாதம் வரை ராகு அமர்ந்திருக்கும் போது உங்கள் பேச்சு குடும்ப நபர்களை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வெளியூரில் தங்கி வெளியிடத்தில் தங்கி வேலை பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தொந்தரவுலாம் இருக்காது. குடும்பத்துக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தால் ஒரே தொல்லையாக தான் இருக்கும். பெற்றோர்களை பார்த்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களை பார்த்தாலும் சரி ஒரே வெறுப்பாக இருக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். 2ஆம் வீட்டிலே ராகு வந்திருக்கும் போது தன பிராப்தம் உண்டு. அந்த பணத்தை சரியாக சேமித்து கொள்ள முடியாது. கும்பராசிக்கு 2வது வீட்டிலே ராகு வந்திருக்கும் போது 2025ஆம் வருடம் மே மாதத்திற்குள் பணத்தால் ஏமாற்றங்கள் வரும். பணத்தை பேராசையின் வழியில் நீங்கள் யாரிடமாவது கொடுத்து ஏமாந்து விடக்கூடிய நிலை வரும். பண விஷயங்களில் கவனம். ஐயையோ போச்சேன்னு புலம்பக்கூடிய நிலையாக இருக்கும். நீங்கள் இப்போவே கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் நஞ்சம் கையில் இருக்கிறதும் கொஞ்சம் கடன் வாங்கினாச்சும் பேராசைப்பட்டு யாரிடமாவது கொடுத்தீங்கன்னா பண ஏமாற்றங்கள் ஏற்பட்டு விடும். அதில் கவனமாக இருங்க. 2025ஆம் வருடம் மே மாதம் வரை அஷ்டமத்திலே கேது. கோச்சாரத்திலே அஷ்டமத்திலே கேது வரும்போது அசிங்க அகுமானம், அமானுஷிய சக்திகள் இதெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும்.
தற்கொலை எண்ணங்களை தூண்டும். உங்களையோ உங்கள் குடும்ப நபர்களையோ தற்கொலை பண்ணுறேன் அப்படின்னு பயமுறுத்துகிற மாதிரியான நிலை இந்த கும்ப ராசி லக்ன அன்பர்களுக்கு உண்டு. 8ஆம் வீட்டிலே கேது வரும்போது உடல்நிலையில் சற்று தொந்தரவுகளை காட்டும். கடன் காட்சி தொந்தரவுகள், ஒரு பக்கம் கொடுத்து அடைக்கலாம், ஒரு பக்கம் கடன் வாங்கக்கூடிய நிலை வரும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சட்ட சிக்கலிலிருந்து மீண்டு வரலாம். ஒரு வழியில் விபத்து, இந்த மாதிரி சிறு சிறு வழக்குகள் அது கஷ்டப்படுத்தலாம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம், மறைவு ஸ்தானம். அங்கே கேது அமர்ந்திருக்கும் போது ஆயுள் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளும் தொல்லைகளும் ஏற்படுத்துவார். 2025ஆம் இடம் மே மாதம் முதல் ஜென்ம ராசிக்கு ராகு பெயர்ச்சியும் கலத்தரஸ்தானமான 7ஆம் வீட்டிற்கு கேது பெயர்ச்சியும் நிகழ்கிறது. இன்னொரு 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. 2026ஆம் வருடம் வரை உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகுவும் சனியும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். ஒரு கிரகம் அமர்ந்திருக்கும் போதே படுற பாடு பகவானுக்கு தான் தெரியும். இதில் இன்னொரு பாவ கிரகமும் சனியுடன் கூட்டணி சேரும்போது கும்ப ராசி அன்பர்கள் குழப்பங்கள் அதிகரிக்கும். மனம் ஒரு தெளிவு இல்லாமல் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு மனம் ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு தொந்தரவு நிலையை காட்டும். தலைக்கு அதிக பிரச்சனையை தரும். ஏன்னா 2 கிரகங்கள் தலை மேலே உட்காந்துருக்கும் போது தலை சுமை பாரம் அதிகரிக்கும். 2 கிரகத்தை இவங்களால் தூக்கிட்டு நிற்க முடியாது. ஜென்ம ராசியில் ராகு வரும்போது உங்களுடைய பேராசைத்தனத்தால் பெரு நஷ்டம் அடையக்கூடிய அமைப்பு உண்டு. ராகு ஒரு ராசியில் வரும்போது கொடுத்து கெடுப்பார். பணத்தை கொடுப்பார், பேராசையை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். இப்படி கொடுத்து பகிரங்கமாக எல்லாத்தையும் தெரிகிற மாதிரி கெடுத்துட்டு போயிடுவார். அதே கேது பகவான் கெடுத்து கொடுப்பார். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு கேது வரும்போது அது வரங்காட்டியுமே கணவர் மனைவிக்குள் பிரச்சனை, தொந்தரவு, தொல்லைகளை தருவார். இல்லைன்னா பிரிஞ்சு போகிற மாதிரி, பேசாமல் இருக்கிற மாதிரி கணவர் மனைவிக்குள் 7ஆம் வீட்டிலே கேது வருவதற்கு முன்னாடியே பிரிவினை, பிரச்சனையை உண்டு பண்ணுவார். இல்லைன்னா கம்யூனிகேஷன், தொடர்புகள் வழியில் நீங்கள் வெளியில் போனாலும் சரி, யாரோ ஒரு தெரியாதவங்க கூட உங்களை வம்புக்கு இழுப்பான், சண்டைக்கு இழுப்பான். 7ஆம் வீட்டிற்கு கேது வரும்போது கும்ப ராசி அன்பர்கள், அதாவது இந்த மாதம் முதலே கேது அஷ்டமத்திலிருந்து முன்னாடி வந்துட்டு இருக்கார். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். அப்போ இந்த மாதம் முதலே கேது உங்களுக்கு 7ஆவது வீட்டிற்கு வருவது போல், 7ஆம் வீட்டிலே கேது வரும்போது அந்த இடத்தை சுருக்குவார். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்க்கும்போது திருமணம் நடக்காமல் தடை தாமதம் ஏற்படும். ஒரு இடம் இல்லாமல் பல இடங்களில் தேடினாலும் பண விரயம்தான் ஏற்படும். அடுத்த 1.5 ஆண்டு காலம் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு கும்ப ராசி என்பதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் வாழ்க்கை துணை வழி தொந்தரவு இல்லாமல், தொல்லை இல்லாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணும். இல்லைன்னா பிரச்சனை வரும். கம்யூனிகேஷன், தொடர்புகள் வழியில், எதிர்பாலினவர்கள் வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்துங்க. கேது 7ஆம் வீட்டை நோக்கி நகரும்போது இந்த மாதம் முதலே உங்களுக்கு பிரச்சனைலாம் வரும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. இந்த 2025ஆம் மே மாதத்துக்கு பிறகு கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 5ஆவது வீட்டில் அமர்ந்து குரு பார்வை கிடைக்கிறது. காலையில் எழுந்து கிழக்கே சுக்கிரன் உதயமாகும் போது பளிச்சுன்னு தெரியும். விடிய காலம் சுக்கிரன் கிழக்கே உதயமாகும் போது அந்த சுக்கிரனை பார்த்தா பெரிய மீனாக பளிச்சுன்னு தெரியும். அது மாதிரி குரு பார்வை இருக்கும்போது கும்பராசி என்பளுக்கு தூரத்தில் எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உண்டான வழி. அது என்ன அப்படின்னா உங்களுடைய உழைப்பு, அன்றாட பணிகளை அன்றாட செய்து கொண்டிருங்க. விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் துறையும்
அனைத்து வேலையும் ஜென்ம ராசியிலே சனி ராகு அமரும்போது தைரியமாக தன்னம்பிக்கையாக அன்றாட பணிகளை நீங்கள் தினந்தோறும் செய்து கொண்டுருங்க. தினந்தோறும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் வரும். குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க. குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பும்போது பிரச்சனை, வெள்ளங்கம், ஏமாற்றம் வந்துவிடும். குருபகான் 9ஆம் பார்வையால் கும்பராசியை ராகு சனி பகவானை பார்வை செய்யும்போது கோடி குற்ற தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி என்பதற்கு பூர்வ புண்ணிய பலனால் உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனை தலைக்கு தலைபாகோட போயிடும். கும்பராசி என்பர்கள் தற்போது 2025 மே மாதம் வரை குடும்பத்தில் உங்கள் பேச்சு வார்த்தையில் கும்பராசி லக்ன அன்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. சொல் வாக்கு காப்பாற்ற முடியலனாலும் மற்றவர்களோட நீங்கள் ஏமாறாமல் பார்த்துங்க. கும்பராசி லக்ன அன்பர்களுக்கு சுகஸ்தானமான 4வது வீட்டிலே தற்போது குருபகவான் வந்திருக்கும் போது பழைய வீடு பராமரிப்பு செலவு பண்ணலாம். புதிய வீடு கட்டலாம். இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே ஐப்பசி மாதம் புதிய வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீடு மனை நிலபுல சொத்து யோகம் சுகஸ்தானமான 4வது வீட்டிலே குரு அமர்ந்து ஏற்படுத்துகிறார். கையில் பணங்காசு சேமித்தது இருந்துச்சுன்னா நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கி போடுங்க. நல்லா வீடு கட்டுங்க. 7 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துல இருக்காமல் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் ஜென்மசனியின் பாதிப்புகள் கும்பராசி லக்ன அன்பர்களுக்கு குறையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.